பெத்தோரான சாரா என்ன தெரியுமா உண்மையாவே? ஆ டாக்டர போய் பாருங்க. ஃபெர்டிலிட்டி டாக்டர. ஆ அப்ப உங்களோட ஒப்பீனியனே எடுத்துக்க முடியலன்னா, உங்களோட வொரீஸ வந்துட்டு சொல்லாதீங்க யார்கிட்டயும். ஓகேவா? 5 இயர்ஸா பேபி இல்ல. இல்லன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து இத்தன வயசாச்சு, செகண்ட் ஒண்ணு பேபி கிடைக்கல, தேர்ட் ஒண்ணு கிடைக்கல. யார்கிட்டயும் எதுவும் பேசாதீங்க. ஓ! ஆமாவான்னு கேட்டுட்டு இருந்துருங்க. ஆ ஒருத்தவங்க வாய நோண்டுறனால தான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. அவங்களோட கருத்த வந்துட்டு. ஆ ரிசீவ் பண்ணிக்க முடியலன்னா, அவங்கவங்க வேலைய பாருங்க. சொந்த சொந்த வேலைய. ஆ போய் டாக்டர போய் பார்க்க சொன்னா, அது ஏத்துக்க முடியல. ஏதாச்சும் கோயிலுக்கு போங்க. அந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் அதுக்கு தான் வெயிட் பண்றீங்க. உங்களோட முட்டாள்தனத்துக்கு எதுக்கு தான் கடவுள வந்து பலியாக்குறீங்கன்னு எனக்கே தெரியல ஒரு ஒரு தடவையும். ஆ பேபி ஒண்ணும் கிடைக்கலன்னா, ஃபெர்டிலிட்டி டாக்டர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர போய் பாருங்க. அவர போய் பார்த்தீங்கன்னா, அவரு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஆ வாட்டெவர் த டெஸ்ட்லாம் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அண்ட் தென் சிமெண்ட் டெஸ்ட், உள்ளுக்குள்ள பார்ட்ஸ், பாடி பார்ட், ஆ யூட்ரஸ் அண்ட் ஓவரீஸ் டெஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஸோ தென் நெக்ஸ்ட் ஃபாலோ வர சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட்லாம் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்லாம் வர வரைக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு மெடிசின் குடுப்பாங்க. அந்த மெடிசன் நீங்க எடுக்கணும். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி வர சொல்லுவாங்க. திருப்பி செக் பண்ணுவாங்க. எப்படி இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு. ஆனா, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பொறுமையே இருக்காது. டாக்டர் காசு புடுங்குறாரு, அத்தன தடவ வர சொல்றாரு. அப்படி இப்படின்னு. உங்களுக்கு ஹை டோசேஜ் குடுக்க முடியாது. எல்லா மெடிசின்லயும் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும். ஆ பைத்தியமாயிருவீங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா குடுத்துட்டாங்களா தெரியுமா? ஆ ஸ்லோ பை ஸ்லோவா தான் குடுக்க முடியும். உங்க பாடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, அவ்வளோ மட்டும் தான் குடுக்க முடியும். ஆ கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு அப்போ உங்க இம்ப்ரூவ்மென்ட் எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட், ஒய்ஃபு 2 பேரும் வந்துட்டு அதுக்குள்ளார ப்ளேம் பண்ணிக்காதீங்க. நீ தான் தப்பு, நான் தான் தப்பு. நீ குண்டா இருக்க, நீ எலும்பா இருக்க, அதனால தான் பேபி இல்ல. இதெல்லாம் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு வந்து ப்ளேம் பண்ணி அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஆ? எந்த ஒழுக்கத்துல ஒண்ணுமே இருக்கீங்க வந்துட்டு? ஒண்ணும் மூட நம்பிக்கையாவே இருக்கீங்க. இதுதான் பத்தோலான சாரு. போய் டாக்டர போய் பாருங்க. யாரா இருந்தாலும். 10 டாக்டர பார்த்தாலும் 10 டாக்டர் வந்துட்டு உங்ககிட்ட இம்ப்ரூவ்மென்ட் இல்லன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இல்லாதது அது உங்ககிட்ட. உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க தான் மாத்தணும். உங்க உடம்புல வந்துட்டு சீனி லெவல், இன்சுலின் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, அந்த பேபி வர விடாம அதுதான் தடுக்கும். அந்த மாரி தான் தடுக்கும் வந்துட்டு. டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஆ ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் தென் குவான்டிட்டி அதெல்லாம் மட்டும் ஓகேவா இருந்தா மட்டும் பத்தாது. அவங்களோட இது எப்படி இருக்குது? அவங்க ஸ்பீட் எப்படி எல்லாமே ஏ டூ இசட் இருக்கு காய்ஸ். ஏன் அத நம்ப மாட்றீங்க? எதுக்கு சயின்ஸ நம்ப மாட்றீங்க? சயின்டிஃபிக்லி ப்ரூவனான விஷயத்த நம்பாம, மூட நம்பிக்கைய நம்பினா என்ன பண்ண முடியும்? ஆ? தயவு செய்து டாக்டர போய் பாருங்க. இதுதான் 10 தடவ என்கிட்ட கேட்டாலும் இத தான் சொல்லுவேன் நானு. ஆ? டாக்டர் மாரி பேசுதுன்னா, டாக்டருக்கு படிக்கல தான். இதுக்கு டாக்டர் கூட அசீஸ் பண்ணா கூட வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே ஒப்பீனியன் இருக்காதா? நம்மளுக்கு வந்துட்டு கருத்து சொல்றதுக்கான தகுதி இருக்காதா? ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்டா இருந்தா மட்டும் என்ன போடுவா? போர்டு வந்தா தான் போய் டாக்டர் கூட போய் அசீஸ் பண்ணணும்னு போய் விடுவாங்களா? ஆ? அவங்க ஒரு நாளைக்கு 10, 20 பேஷண்ட் டாக்டர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு என்ன ஆச்சு? கூட இருந்து அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க? ஆ பெர்சனலான விஷயம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ நடக்கும். கம்யூனிகேஷன் வந்துட்டு. ஸோ அந்த கருத்துலாம், அந்த ஒப்பீனியன்லாம் அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அத ஏத்துக்கவே முடியல உங்களால. ஏன்னா டாக்டர் டாக்டர் மாரியே பேசுற அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஒரு நாளைக்கு 10 பேர பார்ப்பாங்கங்க. அங்க ஒண்ணும் ஒரு ஒரு ஸ்டோரியில வருவாங்க. ஆ எண்ட் ஆஃப் த டே பிலீவ் பண்ணி டாக்டர் யார் வந்து ஃபாலோ அப்லயே இருந்து, அவங்க மட்டும் தான் சக்சஸ் ரேட் பார்க்குறாங்க. ஸோ கிடைக்கலையா? அப்ப டாக்டர் வந்து ஆக்சுவலி அந்த டெஸ்ட்லாம் எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு பேபி கிடைக்கிறதுக்காக இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அதுக்கான மெடிசன், அதுக்கான சொல்யூஷன் அவங்க குடுக்க முடியும்.